வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இந்த 2மே வந்துட்டு ஆப்ஷன் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுது, அத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது நெறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி வந்துட்டு அந்த டைம் வேல்யூ வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆச்சு. இத நம்ம வந்துட்டு காலையிலேயே நான் வந்துட்டு வாய்ஸ் நோட் ஒண்ணு போட்டிருப்பேன் நம்ம குரூப்ல. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ இருந்தாலும் இந்த இதுல நம்ம கால் ஆப்ஷன் நீங்க வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு டைம் வேல்யூ என்ன நம்மளோட டூல் குடுத்திருந்தது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைனல் டைம் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட டூல் வந்து நம்ம குடுத்திருந்தது வந்து ரூ. 78 அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் டைம் வேல்யூவா குடுத்திருந்தது. இந்த கால்குலேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இத நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டாம். ஏன்னா நெறைய வீடியோஸ்ல இத பத்தி பேசியிருக்கோம். ஆ அந்த இதெல்லாம் தெரியாம, அதாவது அந்த அந்த வீடியோலாம் பார்க்காம, அந்த கால்குலேஷன் தெரியாம நீங்க வந்து புதுசா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ் நெறைய இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வேணா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதோடைய கன்டின்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஸோ ஒண்ணும் இல்ல. இது ஸ்பாட்டோட ஓப்பன் பிரைஸ் அதுவே எடுத்துட்டு, அதிலிருந்து 2 ஸ்ட்ரைக்க செலக்ட் பண்ணி, அதுவே அத ஸ்ட்ரைக்க ஆட் பண்ணி, அதோடைய ரவுண்ட் நம்பர் எடுத்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபைனலா குடுத்து, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளோ டைம் வேல்யூ இருக்கு, அதோட டைம் வேல்யூ நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிரும். ஓகேவா? ஸோ ஓடிஎம் ஆப்ஷனுடைய ஃபைனல் டைம் வேல்யூ வந்துட்டு 24,200ம் 23,900 அப்படிங்கிறது குடுத்திருக்கு. ஸோ 900 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன், 200 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஓடிஎம். ஸோ ஓடிஎம் இங்க 2யும் நம்ம எடுத்திருக்கோம். 24,200 அப்படிங்கிறதையும், 24,900 அப்படிங்கிறதும். ஸோ ரூ. 78 அப்படிங்கிறது அது ரூ. 78 50 விஷா எவ்வளோ குடுத்துருக்குன்னு நெனைக்கிறேன். எஸ் ரூ. 78 50 விஷா. நான் ரவுண்ட் நம்பரா ரூ. 78 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,200 அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும்போது, ஸோ ரூ. 90 அதாவது ரூ. 78 மேல அது ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாரி இது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 78 கீழ இது ரூ. 72 எவ்வளோ சம்திங்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா. எஸ் ரூ. 72ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இத மட்டும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது கூட நம்ம வேற இன்னொரு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க இருந்தாலும் அத அப்ளை பண்ணிணும். ஸோ அத கம்பைன் பண்ணி மட்டும் தான் நம்ம இத எடுக்க முடியும். இன்ட்ராடே ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ஸோ இந்த ஆர்எஸ்ஐ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில நெறையா இந்த ஸ்பாட்டோட வெயிட்டேஜஸ்லாம் நம்ம இதில சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50யோட ஒரு 50 ஸ்டாக் அதான் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி நம்ம இன்னைக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரா சொன்னோம் அப்படின்னா, ஸோ இங்க நிஃப்டி 50யோட ஒரு டாப் 100 ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் 100 சாரி டாப் 10 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் ஆவரேஜ் வெயிட்டேஜ் ஒரு லைன் ஒண்ணு குடுத்துருப்போம். ஸோ இது அப்புறம் வந்துட்டு கீழ இருக்கக்கூடியது வந்து விக்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் எப்போலாம் 0 கிட்ட இருக்குதோ, அப்போ வந்துட்டு இந்த ஸ்பாட்டோட அதாவது ஸ்பாட் பிரைஸ் மீன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டாக் எடுத்திருக்கோமோ அதோட பிரைஸ் இங்க வந்துரும். நார்மலைஸ் பண்ணி வந்துரும். அதே மாரி இது வந்துட்டு ஸ்டாக் அந்த 10 ஸ்டாக்கோட வெயிட்டேஜஸ் லைன் வந்துட்டு இங்க வந்துரும். இத பத்தின வீடியோஸ் நேத்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா, அந்த 10 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறதையும் நேத்திக்குள்ள வீடியோல நான் வந்துட்டு பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இத வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப இதுக்கு மேல இந்த 50ங்கிறது ஒரு லைன் இருக்கும் இதுல. RSIல உங்களுக்கு தெரியும். ஸோ 50ங்கிறது ஒரு லைன் இருக்கும். இந்த 50க்கு மேல அ எனக்கு இந்த ஸ்பாட்டோட பிரைஸும், இந்த வெயிட்டேஜோட லைனும் மேல வருது அப்படின்னா, அப்ப மார்க்கெட் இன்னைக்கு வந்துட்டு மேல் சைடு அப் சைட்ல போகுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா ஓகேவா? ஸோ அத எடுத்துட்டு அத மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ கூட நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செயின் டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டேட்டா. அத நீங்க பார்த்த உடனே புரியும். அத எப்படி நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்த டூல் வந்துட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே இத வந்து நம்ம அக்சஸ் பண்ணி குடுத்துருவோம். ஸோ நம்ம கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல்ஸ் அண்ட் பிளஸ் ஆப்ஷன் டைம் வேல்யூ கால்குலேஷன். ஓகேவா? இத எப்படி கால்குலேஷன் பண்றது? இந்த கால்குலேஷன நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றது? ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஒரு அ பையர் ஓகேவா? ஸோ ஆப்போசிட் நமக்கு வந்துட்டு செல்லர்ன்னு இருப்பாங்க. அவங்களோட இது என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அத நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையரா நம்ம சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும்.
ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி கொண்டு வந்துருக்கக்கூடிய டூல் இது. ஓகேவா? ஸோ இந்த டூல் நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும், இந்த டூலை எப்படி நீங்கள் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த கிளாஸில் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஆப்ஷன் கால்குலேஷன் எப்படி நீங்கள் பண்ணுறது, அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ டூல் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் எடுத்திருக்கிற ப்ரீமியம் வந்து 24,100 கால் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ கீழே டிஃபால்ட்டாக நமக்கு வந்து புட் ஆப்ஷனோட கேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்துடும் கீழே. ஓகேவா? ஸோ இப்போ இது இந்த மெயினாக இந்த எல்லோ கலர் லைன் தான் வந்துட்டு நம்மளோட மேஜரான ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே எந்த கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நான் ஒரு கேண்டில் உங்களுக்கு நான் மியூட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கனால ஆப்போசிட்டாக புட் ஆப்ஷன் இருக்கும் அதில். ஸோ அந்த கேண்டில் நான் இப்போ எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு என்னென்னா, இப்போ இதில் இருக்கிறது பியூர்லி கால் ஆப்ஷன் 24,100 கால் ஆப்ஷனோட கேண்டில் இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில், ஸோ இதோட ஓப்பன் இங்கே இருக்குது, சாரி இதோட மேஜர் லெவல் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இது வந்து ஒரு ஆவரேஜ் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஆக்சுவலாக இது மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு 50 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 50 பாயிண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ அடுத்து 100 டார்கெட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 50 பாயிண்ட். ஓகே, இந்த 50 பாயிண்ட் இதானவுடனே ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரிவர்சலை நம்ம வந்துட்டு இங்கே இது பண்ணுறது தான் நம்மளோட காமாவுடைய எக்ஸ்போசர். ஸோ காமா எக்ஸ்போசர் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது 0, இது வந்துட்டு 0 இருக்கும், மேலே வந்து 100 இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் ஸ்பாட்டோட ப்ரைஸ், ஸ்பாட் மீன்ஸ் நம்ம என்ன சார்ட் எடுத்திருக்கோமோ இந்த இதோட நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதை சிம்பிளிஃபைட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் லைன் இருக்கும், அதுதான் அந்த ஆரஞ்சு கலர் லைன். ஓகேவா? ஸோ இந்த லைன் எப்போ வந்துட்டு 100 டச் பண்ணுதோ அப்போ வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும். அப்போ ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக நடந்திருக்கும். இங்கே இது டார்கெட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிருக்கும், இது 100 ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த 100 ரீச் ஆகும்போது ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதை இன்றைக்கி காலையில் வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருப்பேன். இந்த 2வது கேண்டில் 3வது கேண்டில் ஓடிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது ப்ரைஸ் வந்து விவாப் வந்துட்டு புல் பேக் எடுத்தால் அந்த என்ட்ரி சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மார்க்கெட் கால் சைட் போகும். ஸோ கால் சைடு தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி சொல்லியிருப்பேன். இது இந்த ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்து பண்ணுறதில்ல. இது கூட சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்போம். ஸோ ஆப்ஷன் செயின்னொன்னா இதில் பெருசாக ஒன்றும் நமக்கு வந்துட்டு நீங்கள் டேட்டாஸ்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சிம்பிளாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். அதாவது எப்போ வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு பொசிஷன் கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் எடுக்கும்போது என்ன மாதிரி அந்த சேஞ்சஸ், அந்த செயினில் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சிம்பிளாக வாட்ச் பண்ணால் போதும். வேறு ஒன்றும் பெரிய டேட்டாஸ்லாம் அதில் பார்க்க வேண்டாம். அது கூட நம்மளோட இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம கோர்ஸில் மெயினாக இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லைனா வந்துட்டு கால் கூட நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, இல்லைனா கால் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ 94 875 26 393. ஸோ இது இல்லாமல் இதில் இந்த ஒரு 2 டூல், இன்னும் ஒரு 2 டூல் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? மொத்தம் 4 டூல் வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணிடுவோம் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது. இந்த 4 டூலுமே வந்துட்டு, இந்த 2 டூல் வந்து நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு 2 டூல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டூல் வந்துட்டு இதையும், இந்த கீழே இருக்கக்கூடிய காமா, அந்த இன்னொரு 2 டூல் சொன்னேன். ஸோ இந்த டூல் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லா மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ டாலர், யூஎஸ்டி, கோல்டு, டாலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கமாடிட்டி ட்ரேடிங், ஸோ இது க்ரூட் ஆயில், மினி க்ரூட் ஆயில் சார்ட்டில் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 டூல் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்செக்ஸ்க்கும் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். வேறு பின் நிஃப்டி இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் யாரும் ஆப்ஷனில் பையிங் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி மற்றது எல்லாமே வந்துட்டு மந்த்லி கான்ட்ராக்டில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எங்கே அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ சென்செக்ஸ்லேயும் இந்த டூல் ஆப்ஷன் டைம் வேல்யூ டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த டூல். ஓகேவா? இப்போ சென்செக்ஸில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதை நான் வந்துட்டு நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.